பக்தி பெருக்கில் அந்த ஊனுருக அந்த பரவசத்திலே உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளை படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் நமக்கு காவலா இருக்கிற குலதெய்வத்துக்கிட்டையும் எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, இந்த பூமியில ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது, வாழ்வா சாவா, நம்மளே நம்மளை மாற்றிக்கலாமா அப்படின்னு முடிவெடுக்கும் போது நம்ம குமரி குமரி வெந்து தணிந்து இந்த கேள்விகளை நம்ம கேட்போம். இறைவா ஏன் எங்களுக்கு இந்த கதி அப்படிங்கிற கேள்விகளை நம்ம கேட்போம். அப்ப நமக்கான பிரபஞ்சமும் கடவுளும் கிரகங்களும் எப்பொழுதுமே நம்ம காக்குமா, நம்மளை தூக்கி விடுமா, துன்பங்களிலிருந்து மீட்குமா அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நரக வாழ்க்கையிலிருந்து உங்களை கண்டிப்பா மீட்டு கொடுக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். நம் எண்ண அலைகள் நல்லவையாக இருப்பின் நன்மையும், தீயவையாக இருப்பின் தீமையும் நமக்கு நடக்க செய்கிறது. நம்ம வாழ்க்கையில வெற்றி, தோல்வி, சுக துக்கங்களுக்கு நம்முடைய எண்ணங்களே முதல் காரணம். எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச சக்தி எதை கேட்டாலும் தரும். இதை எவர் ஒருவர் பரிபூரணமாக நம்புகிறாரோ அவர் எதிலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா வளங்களும் நலன்களும் பெறுகிறார். இதுதான் இந்த பிரபஞ்ச விதி. இந்த விதிய உங்களுடைய உயிர் மூச்சா எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க எப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்ம மூச்சு விடுறோமோ அதுபோல இந்த விதியை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பரிபூரணமா நீங்க நம்பினால் உங்கள் மனதின் ஆழத்தில் இதை பதிய வச்சுக்கோங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப கடவுள்கிட்ட மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன கேள்வி நம்ம கேட்போம். குடும்பத்துல நான் மூத்த பிள்ளை, என் தம்பி தங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன தியாகம் பண்ண, ஆனா எனக்கு கிடைச்சது எல்லாமே பலனை விட துரோகங்கள், மோசடிகள், அவமானங்கள் தான் அதிகம். பெத்தவங்க கூட புதிய உறவுகளோட, அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கையோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் செய்யறாங்க. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, இந்த உறவுகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருந்து நிறைய உதவிகளை வாங்கிட்டு இன்னைக்கு நன்றி உணர்வே இல்லாமல் புண்படுத்துகிறார்கள். இந்த துரோகங்களை கூட தாங்கிப்போம். ஆனா அதுக்கு மேல அவமானங்கள் தாங்கவே முடியல. இறைவா, என்னைக்கு இந்த அவமானம் தீரும்? என்னைக்கு நான் பதிலடி கொடுப்பேன்? என்னைக்கு என்ன தலை நிமிர்ந்து நடக்க வைப்ப? இறைவா, மனசு ரொம்ப வலிக்குது. எல்லா முடிவையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன படைச்ச ரொம்ப நன்றி. ஆனா படைச்சு இப்படி என்ன அனாதை ஆக்கிட்டிய, இது நியாயமா? நீ உண்மையா இருக்கியா இல்லையா? இப்படி அடுக்கடுக்கான கேள்வி, குமரல், ஒரு அறியாமையினால வரக்கூடிய ஆத்திரம். இதுதான் இப்ப மிதுன ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய ஆதங்கம். நான் நிறைய செய்யறேன், யாரும் எனக்கு உதவலனா கூட பரவாயில்ல, ஆனா என்னை பத்தி அடுத்தவங்கள்ட்ட தப்பு தப்பா பேசுறாங்க, புரளி கிளப்புறாங்க. என் வாழ்க்கையை இவர்களால சீரழிக்குது. நான் வாழணும் அப்படின்னு ஒருத்தர் கூட இந்த பூமியில ஆசைப்படல. நான் அழுவறத பார்த்துட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க என் முன்னாடியே. இதை விட ஒரு கொடுமை, ஒரு மனவேதனை எனக்கு தேவையா? ஏதோ நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்க என்னுடைய வாழ்க்கை. ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன். இனி நீ தான் வழி காட்டணும். என்ன வழியை எனக்கு காட்ட போற? ஒரு நல்ல பாதையை காட்ட போறியா, இல்ல புதக்குழிய காட்ட போறியா? நான் என்ன மாச்சிக்கிறேன். இதை விட ஒரு கொடுமை எதுவுமே இல்லை. என்னை எதுக்கு படைச்ச இறைவா? கடன் தொல்லை அதை கூட தாங்கிக்கலாம். தொழில துரோகம், நஷ்டம், வேலை செய்யற இடத்துல நான் உழைக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி எனக்கு வருமானம் இல்லை. நான் பெண் அப்படிங்கிறதுனால என்னுடைய வேலையை சுரண்டுறாங்களே தவிர அதுக்கேற்ற
சம்பளம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. நான் முடியாதவனா இருக்கேன், என்னுடைய முடியாத தன்மையை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வேலை அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் அதுக்கான வருமானம் சம்பளம் எனக்கு கிடைக்கல, மரியாதையை கூட நடத்த மாட்டேங்கிறாங்க. அந்த வேலையிலிருந்து வெளியவும் வராமல் வேலையிலையும் இருக்க முடியாமல் நான் தவிக்கிறேன். இறைவா, வாழ்வை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட முடியல. அதை கூட அவமானமா நான் நினைக்கிறேன். தப்பே செய்யாம அவமானப்படுற ஒரே ஜீவன் நாங்க தான். அடுத்தவங்க கூட இல்ல, கூட பிறந்த உடன்பிறப்புகளே ஒதுக்கி அவமானப்படுத்தி வேதனைப்படுறத வேடிக்கை பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே இறைவா. எத்தனை தவிப்புகள், எத்தனை கேள்விகள், எத்தனை குமரல்கள். இதெல்லாமே மிதுன ராசி வாழ்க்கையில கண்டிப்பா வந்துட்டு போகும். ஆனால் யார் வீழ்த்தினாலும் எது வீழ்த்தினாலும் கீழே விழாத ஒரு ராசி எதுனா மிதுன ராசி தான். விழுற இடமும் நேரமும் தடமும் தெரியாம எழுந்திருக்கக்கூடிய ஒரே ராசி. விழுந்தாலும் அடுத்த செகண்ட்ல எழுந்து நிற்கக்கூடிய ராசி. விழுந்தாங்களா இல்லையா இதை கூட தெரிஞ்சிக்க முடியாது, அவ்வளவு ஒரு வேகம். தனிமை, பயம், கூச்சம், கோபம், விரக்தி, ஒரு இருள், ஒரு சோகம், எப்பொழுதுமே தோல்வி. வெற்றி அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் உழைப்பு, கடினமாக உழைப்பு, எதையுமே அந்த உழைப்பால் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. வெளியில தான் எல்லாரும் சித்திரவதை செய்கிறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளார நடக்கிற சித்திரவதைக்கு மருந்து ஏது? இதய துடிப்பை நின்றும் போல. இப்படியெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, நீங்க பிறந்ததுக்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் பிறந்தீங்க அப்படின்னா, நாம இப்ப கொண்டு வந்திருக்கிறது பிறக்கும் போதே பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிற 2 மூட்டையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எப்ப சம்பாரிச்சது? போன ஜென்மத்துல, போன பிறவியில சம்பாரிச்ச அந்த மூட்டைகள். அதாவது மிதுன ராசி நண்பர்கள் கையில இருக்கிற மூட்டை புண்ணிய மூட்டையை விட பாவ மூட்டை எடை அதிகம். நிறைய பாவங்கள் இருக்கும் போதுதான் இப்படியான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும். அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய புண்ணியங்கள் செஞ்சிருந்து அந்த மூட்டை பெருசா இருந்தாலும் இந்த பாவங்கள் அப்படிங்கிற மூட்டையை நம்ம இறக்கி வச்சா மட்டும்தான் இந்த புண்ணியத்தோடைய மூட்டையை நம்ம அனுபவிக்க முடியும். இதை இறக்கி வைக்காம இதை அனுபவிக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு புரியறது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த மூட்டையை நம்ம எப்ப இறக்கி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் கொடுத்து அனுப்பிய அந்த பாவ மூட்டையை நம்ம ஒவ்வொரு கஷ்டத்திலும் நம்ம இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மூட்டையிலிருந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பாவத்தை. என்னைக்கு அந்த பாவத்தோட மூட்டை காலி ஆகுதோ அன்னைக்கு இந்த புண்ணிய மூட்டை இருக்குல்ல, அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால எத்தனை கொடுமைகள் வந்தாலும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கோபம் வரும், பேசுவீங்க, துரோகம் செஞ்சிட்டாங்களேங்கிற ஆதங்கம் வரும், மனக்குமரலை கொட்டுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனாலும் இந்த வாழ்க்கையில இது நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு துரோகம் செஞ்சவங்க நாளைக்கு வருத்தப்படுவாங்க, வருத்தப்பட வைப்போம் அப்படிங்கிற மனதை கொண்டவர்கள். அதனால பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குறையட்டும் இறைவா, எந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறியோ நான் தயாரா இருக்கேன். நீ கொடு, எவ்வளவு வேணாலும் கொடு, ஆனால் சீக்கிரம் முடி. என்னுடைய நரக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வா. நான் எதையுமே தாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னும் சொல்ல போனா உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அதுக்கு மேல என்ன வேணும்? ஆனாலும் நான் வீழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மிதுன ராசி. அப்ப இப்படியான கேள்விகளுக்கும் ஆத்திரங்களுக்கும் கோபத்திற்கும் இறைவன் பதில் சொல்கிறாரா? இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லுதா அப்படின்னா, இறைவனோ இந்த பிரபஞ்சமோ இப்படியான பதிலை உங்களுக்கு கொடுக்கிறது. எல்லாரும் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்த இடத்தை பார்ப்பாங்க. இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய குடும்பமா, இவ்வளவு கோடீஸ்வரர்களா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா நான் என்னை விட தாழ்ந்தவர்கள், என்னை விட கஷ்டப்படுபவர்கள், இவர்களை பார்த்து நான் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு என்னைக்குத்தான் நீ ஒளியேற்றி கொடுக்க போகிறாய்? ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க என்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. இப்படி இறைவனிடம் கையேந்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாட்டை நான் துன்பப்படுற நேரத்தெல்லாம், நான் சோர்வடைகிற நேரத்திலெல்லாம் இந்த பாட்டை கேட்பேன். எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா கடவுள் கைவிடுவாரா அப்படின்னா கைவிட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கை கொடுக்க தயாராக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் இப்ப இதுதான் சொல்லுது, அல்லது கடவுள் இதை தான் சொல்றார். எப்பொழுதுமே ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் நம்முடைய பிறவியே முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூமியில வந்த வேலையே அதுதான். எப்பொழுதுமே நம்மளுடைய பிறப்பு எதுனா முன் ஜென்ம வினைகளை தீர்க்கத்தான் இப்ப நம்ம பிறந்திருக்கோம். அப்ப பிறந்ததால கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னா, நாம செஞ்ச புண்ணியங்களும் இருக்குல்ல, முன் ஜென்மத்திலேயோ
அல்லது பெற்றோர்கள் முன்னோர்கள் மூலியமா நடந்த புண்ணியங்கள் இருக்குல்ல, ஒரு மனுஷன்னா கெட்டவனாவே வாழ்ந்திருப்பானா அல்லது நம்ம கெட்டதாவே செஞ்சிருப்போமா? இல்ல. ஆனால் நமக்கு வரக்கூடிய பாவங்கள் எது தெரியுமா? கெட்டதுக்கான பலன் முன்னாடி வரும், நல்லதுக்கான பலன் பின்னாடி வரும். இதுதான் உண்மை. இந்த விதியை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் கடவுள் நீங்க நம்பிக்கை இழக்கிற நேரத்துல அப்படியே தூக்கி விடுவார் பாருங்க, கை கொடுப்பார். ஒரு கை உங்களை நோக்கி நீளும். அந்த கை சொல்லுது, கவலைப்படாதே, நீ மாறப்போகிறாய், உன் வாழ்க்கை மாறப்போகிறது, புது வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாய், தைரியமாக இரு, ஜெயிக்க போகிறாய். அன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுப்ப. இந்த கர்ம வினையெல்லாம் தீர்த்து நீ ஜெயிக்கிற அன்னைக்கு நான் இருக்கேன் என்று புரிந்து கொள்வாய், புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். அன்று பேச முடியாமல் தவிப்பாய், என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய், ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். இன்று வடிக்கும் கண்ணீரை விட, துன்பத்தால் வடியும் கண்ணீரை விட ஆனந்த கண்ணீரை பெருக்கெடுத்து நான் ஓட செய்வேன். கவலைப்படாதே நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் பேசுகிறேன், உங்களை படைத்த இறைவன் பேசுகிறேன். கவலைப்படாதீர்கள், நினைத்து பாருங்கள், உங்களை பூமியில படைச்சதே நான் தான். உங்களை தோற்க விடுவேனா? அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் கையை பிடி, என்னை தொட்டுவிடப்பார், முழுசா நம்பு, கவலைப்படாதே, நிச்சயமாக உன்னை இந்த புதைக்குழியிலிருந்து கரை சேர்ப்பேன். இது தெரியாமல், இந்த கர்மா புரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இப்படி சொல்கிற கடவுள் பிரபஞ்சம் உங்களை கைவிடுமா? நீங்க நினைச்சு பாருங்க. யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம், நம்மை படைத்த பிரபஞ்சத்தை நம்புங்க. நம்ம பெத்தவங்க நமக்கு துரோகம் என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. 1000-1 துரோகம் செய்பவர்களாக இருப்பார்கள். அது அவர்களுடைய கர்ம வினை. 999 பேர் பெத்தவங்க அல்லது பிள்ளைகளுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. அதை விட 1000 மடங்கு உயர்ந்த கடவுள் பிரபஞ்சம் நம்மளை கைவிடுமா? நம்மளை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த பிரபஞ்சம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு விதி, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு டிசைன். அப்படியே அப்பா அம்மா இணைஞ்ச உடனே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. முன்ஜென்ம பாவங்களை சுமந்து புண்ணியங்களை சுமந்து உங்களை சரியான பெற்றோர்களுக்கு பிறக்க வைத்து அந்த பாவ மூட்டைகளை, அந்த புண்ணிய மூட்டைகளை உங்களுக்குள்ளார இறக்கி வைக்கணும். பிரபஞ்சத்துக்கு பெரிய வேலை இருக்கு. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன வருத்தமே வராது. அப்ப நீங்க வேணா நினைக்கலாம், இந்த உலகத்துல நம்ம அனாதையாக்கப்பட்டு இருக்கிறோம், நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு. உங்களை கவனிக்கிறதுக்குன்னே பல கிரகங்களை, பல நட்சத்திரங்களை, பல பாவங்களை, அதிபதிகளை உருவாக்கி இருக்கிறது இந்த பிரபஞ்சம். இந்த அதிசயத்தை பாருங்க. நீங்க வேணா நினைக்கலாம், இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் தனியா பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குது, அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காகவே 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 360 பாகைகள், ஆயிரக்கணக்கான 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பாவங்கள் அப்படின்னா அமைப்புகள் உங்களுக்காகவே வேலை செஞ்சிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. விதி அப்படின்னு விதியோடய நம்ம பயணிக்க போறோமா? அல்ல விதி மட்டும் இல்ல, மதியும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அதாவது மிதுன ராசியை ஆளக்கூடிய மதி எதுன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் யாரு? புத்திக்கு அதிபதி. அந்த புத்தியை பயன்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட விதியை மாற்ற போறோமா அப்படிங்கறத உங்க கையில இருக்கு. ஏன்னா விதியை மாத்துறதுன்னா என்ன? சிந்திக்கணும், செயல்படணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாருடைய பொருளையும் நம்ம பறிக்க கூடாது, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம், ஆசைப்பட்டா கூட நமக்கு கிடைக்காது. ஆனால் பேராசைப்படணும், பேராசைப்பட்ட பொருள் தான் நமக்கு கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் ஆசைப்பட்டு அவங்க கோடீஸ்வரராக மாறி இருக்கிறார்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, பேராசைப்பட்டு அவங்க கோடீஸ்வரராக மாறி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆசைப்பட்டா ஆசையோட போயிடும். பேராசை மட்டும்தான் இந்த உலகத்துல பல வெற்றிகளுக்கு, பல துரோகங்களுக்கு, பல இழப்புகளுக்கு, பல பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பேராசைப்படணும். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, பேராசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு விதத்துல நம்மளை முடக்கிற விஷயம். பேராசை இருக்கணும், ஆனா அந்த பேராசையிலையும் ஒரு நியாயம் இருக்கணும். சுயமா நம்ம சிந்திக்கணும், சுயமா சம்பாதிக்கணும், சுயமா நம்ம முன்னுக்கு வரணும். நீதி, நேர்மை, நியாயம் இந்த விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய பேராசை கூட நியாயமான ஆசை தான். உலகத்துல இந்த பிரபஞ்சம் நம்மளை பிறக்க வச்சது நம்ம கஷ்டப்படுறதுக்கு, துன்பப்படுறதுக்கு, அடுத்தவனால அசிங்கப்படுறதுக்கு, அல்லது அடுத்தவனால கேவலப்படுறதுக்கு, அடுத்தவன் நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கு. இதுக்காக நம்மளை பெத்து போட்டாங்க நம்ம பெத்தவங்களும் இந்த பிரபஞ்சமும் இல்லையே. எல்லாமே நம்ம உடம்புலயும் ஓடுது. அப்ப ஏன் நம்ம ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுங்க, அதை விட பேராசைப்படுங்க. ஒன்னு தெரிஞ்சுங்க, பேராசைப்படலாம் மாட்டேன், எனக்கு பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்ல,
அன்னன்னைக்கு சம்பளம் கிடைச்சா போதும், அன்னன்னைக்கு கூலி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சோத்துக்கு சிங்க அடிக்க நம்ம பிறந்திருக்கோம். அன்னன்னைக்கு கிடைச்சா போதும், அன்னன்னைக்கு கொடுத்தா போதும், நம்ம என்ன கெஞ்சணுமா? எழுந்திருச்சு நின்னா யானைங்க, நம்ம சீருனா சிங்கம், பாஞ்சா புலி. அப்படி ஒரு வலிமையும் திறமையும் நம்மள்ட்ட இருக்கும்போது போனா போது வாழ்ந்துட்டு போவோங்கிறதெல்லாம் அங்க இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்க எத்தனை சாதனை படைச்சாலும் சரி, எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் சரி, வீட்டுக்குள்ளாரே முடங்கி கிடந்தாலும் சரி, உங்களை யாரும் தூக்கி விடவும் மாட்டாங்க. நீங்க நிறைய உதவிகள் செஞ்சு நிறைய சாதனை பண்ணி நிறைய வெற்றியை அடையும் போது யாரும் உங்களுக்கு கோல்டு தங்கப்பதக்கமும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு அரசியல். உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு அரசியல். அரசியல்னா அரசியல்ல மட்டும் அரசியல் இல்ல, குடும்பத்திலயும் அரசியல் இருக்கும், உறவுகள்கிட்டயும் அரசியல் இருக்கும், நம்ம வாழ்ற வாழ்க்கையிலையும் அரசியல் இருக்கும். நமக்கு யாரும் வெற்றி அடைஞ்சா தங்கப்பதக்கமோ தோல்வி அடைஞ்சா தூக்கி விடுறதுக்கும் ஆள் இல்லை. அதனால தோல்வியை பயன்படுத்திக் கொள்வோம், நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அந்த தோல்வியை பயன்படுத்திக்கிட்டு நம்ம தான் ஜெயிக்கணும். யாரையும் நம்பாதீங்க, அவ்வளவுதான். நம்ம முன்னாடி சொன்னல, யாரும் இல்லைனாலும் கடவுள் படைச்ச கடவுள் நம்மள அந்த பூமிக்கு கொண்டு வந்த பிரபஞ்சம், எத்தனை கிரகங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை தாக்கங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளை படைச்சிருக்கு. ஏனோ தானோ வாழறதுக்குலாம் அங்க நம்ம பிறக்கல. இந்த சமூகம் யாருங்க நம்மளை தாழ்த்திய வச்சிருக்கிறதுக்கு, நம்மளை ஏழையாவே வச்சிருக்கிறதுக்கு இந்த சமூகம் யாரு? என்ன கூட பிறந்ததா? இல்ல இது என்ன விதியா? நமக்கு ஆண்டவனின் அருளோட உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தோட முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். 30 வயசை தொடர்றதுக்குள்ளாரே நீங்க 60 வயசு 70 வயசு கேள்வியா கிழவனா மாறி போயிடுவீங்க. எதுல? அனுபவத்துல, படிப்புல, வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறதுல. அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த உலகத்துல படாத அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் பட்ட ஒரே ஜீவன் மிதுன ராசி தான். வாழ்க்கை அனுபவத்தால எவ்வளவு பெரிய விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியும். மனிதர்களை புரிந்து கொள்வீர்கள். யாரையும் இகழ்வா பேச மாட்டீங்க, விமர்சனம் செய்ய மாட்டீங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து போயிடும். அப்ப என்ன செய்யணும்? அன்பு, மரியாதை, உழைப்பு, நேர்மை, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து செய்யணும். அது கூட ஆன்மீகம். எப்பொழுதுமே ஆன்மீகத்தை தொட்டிங்க நீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை மாறி போகும். பரிகாரங்களை நம்பிக்கையோட முயற்சி பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட நீங்க தொடர்பு கொள்றீங்க. நம்பிக்கையோட நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கைவிடாது. பெத்தவங்க கைவிட்டுருவாங்க வாழ்க்கையில, நம்பினவங்க கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆனால் பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா மனுஷ வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா கதறோம், வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். இறைவனே இருக்கியா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு வந்துடும். ஒரு மன திருப்திக்காக தான் இறைவனை வணங்குறோம், நம்புறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். அப்ப வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது இயற்கை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடையிறதும், மனம் துன்பம் அடையும் போது தடுமாறுறதும் இயற்கை. அப்ப இதனுடைய உச்சக்கட்டம் தான் வெறுப்பு தான். இந்த கேள்விக்கெல்லாம் காரணம் கடவுளுக்கு கண்ணில்லையா? எல்லாம் என் தலைவிதி. என்ன பாவம் செய்தேனோ? எந்த பாவமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான்லாம் ஏன் பிறந்தேன்? இப்படி பல வார்த்தைகளை போட்டு நம்ம புலம்புறோம். அது உங்களுக்கும் பொருந்தும், எல்லா கஷ்டங்களுக்கும் இது பொருந்தும். பல பேருடைய ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும்? கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எந்த பாவமே செய்யாத நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு வர்றது இயற்கை தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கங்க அன்பு நண்பர்களே, தோழிகளே. தர்ம சாஸ்திரப்படி, நியதிப்படி ஒருத்தர் தெரிஞ்சும் தெரியாமலும் புண்ணியம் செஞ்சா அதுக்கு தக்க பலன் கண்டிப்பா உண்டு. அது மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் தக்க பலன் உண்டு. ஆக கர்ம வினைக்கேற்ற பலன் நமக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத 100% நீங்க நம்பி ஆகணும். பிரபஞ்ச விதியில இது ஒரு முக்கியமான விதி. நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது புரியக்கூடிய விதி. அப்ப இந்த விதியானது அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். நீ, நான், ஏழை, பணக்காரன், ஆண், பெண், நல்லவன், கெட்டவன், மனிதன், விலங்கு, இப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பூமியில பிறக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஏன் பூமியில பிறந்தோம் அப்படிங்கறத காரணம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்பம் துன்பத்துக்கெல்லாம் நீங்க துவளவே மாட்டீங்க, கலங்கவே மாட்டீங்க. நம்முடைய முற்பிறவியில செய்த பாவ புண்ணியம் தான் இதுக்கு காரணம். அதனால இந்த பூமியில நம்ம பிரச்சனைகள் இருக்கா, குழப்பங்கள் இருக்கா, துன்பங்கள் வருதா? அப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டு இன்னும் மேலும் மேலும் துன்பத்தை நம்ம உருவாக்கிக்கிறத விட இது இயற்கை, நம்முடைய கர்ம வினை, இதிலிருந்து கடப்பது எப்படி
அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப அதுதான் நீங்க செஞ்சாகணும். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு சரி, ஆனா அதுக்கான தீர்வை உடனே நீங்க கண்டுபிடிக்க தயாராகணும். அந்த துன்பத்திலே நம்ம உழல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்ப கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க, செயல்படுத்தினீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்ப்பீங்க. என் நண்பர்களே, ஒரு மனுஷன் அல்லது நாம இந்த பூமியில பிறக்கத்துக்கு காரணம் முற்பிறவில செய்த பாவ புண்ணியம் தான் காரணம். அதை அனுபவிக்கத்தான் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம். ஏன்னா அந்த குறை இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்முடைய ஆத்மா அடுத்த பிறவி எடுத்து அந்த பாவ புண்ணியங்களை சரி செய்யக்கூடியது. அதனாலதான் நம்ம பூமியிலே பிறக்கிறோம். அதனாலதான் நம்ம பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தர்ம கர்ம அப்படிங்கிற பேர். ஒரு ஆத்மா தன்னுடைய கர்ம சொத்தாக எதை நினைக்குது அப்படின்னா சொத்து, காமம், செல்வம். இதுல புண்ணியங்களோ பாவங்களோ இந்த மூன்றால தான் நமக்கு கர்ம வினைகள் தொடருது. அப்ப இந்த மூணும் எதனால வருது? நம்முடைய முற்பிறவியால அல்லது நம்முடைய தந்தை தாய் வழி கர்ம வினை இவர்களாலே நமக்கு இந்த கர்ம வினை ஏற்படும். அதனாலே நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், துன்பப்பட வேண்டியது இருக்கும், அந்த வினை கடனை அடைக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்க ஆழமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரிவினைகள், விபத்துகள், ஏளனங்கள், அவமானங்கள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த கர்ம வினை தாக்கத்தால் வருது. அந்த கர்ம வினையை எப்படி நம்ம சரி செய்யாது அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப இறைவன் நம்மளை இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் விட்டுறல. இந்த பூமியில இந்த துன்பத்துக்கான விடிவு காலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார் பிரபஞ்சத்தால. எப்படின்னா பல கிரகங்களை உருவாக்கி உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்கான பணியை பல கிரகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். பல பேர் சொல்லுவாங்க விதிதான், அதை மாத்தறதுக்கு எவ்வளவு பெரிய பரிகாரங்களாலும் முடியாது, பரிகாரங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்கிற இறைவன் அந்த கஷ்டத்துக்கான தீர்வை கொடுத்தாதானே அவன் இறைவன். இல்லனா மனுஷ வாழ்க்கையில கஷ்டமே வராது. உண்மையா மனுஷ வாழ்க்கையில கஷ்டமே வராது. சந்தோஷமாவே இருந்துட்டு சந்தோஷமாவே இறந்துருவாங்க. அப்ப கஷ்டங்களை எப்படி கர்மா மூலியமா கொடுக்கிறாரோ அதுபோல அந்த கஷ்டங்களுக்கான பரிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தீர்க்கத்தான் பரிகாரம். கர்ம வினை நீங்க நம்ம சாஸ்திரத்துல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல நிறைய சொல்லி இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா கர்ம வினை பாதிப்பு நம்முடைய ஜாதகத்துல எந்த வகையில தொடருதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கிரகங்களுக்கு நம்ம பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பா நம்மளால அந்த பிரச்சனையிலிருந்து, கர்ம வினையிலிருந்து மீள முடியும். இதை முதல்ல நீங்க நம்பணும். முதல்ல இங்க நிறைய பேர் கடவுள், பிரபஞ்சம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறதே நம்புறதில்ல. நம்ம ஏதோ ஆகாயத்திலிருந்து நம்ம குதிச்சிட்டோம் அப்படி இருந்தா கூட அந்த ஆகாயம் தான் பிரபஞ்சம். நீங்க எப்படி எந்த வேரின் நுனியை பிடிச்சாலும் அங்க இருப்பது இறைவன் தான். அந்த வகையில பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கோ அதற்கான பரிகாரங்களும் உண்டு, அதற்கான தீர்வுகளும் உண்டு. மிதுன ராசியில பிறந்தவங்களாம் விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யுங்க. விஷ்ணு கோவிலுக்கு போய் வீட்லயோ கோவில்லையோ இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 54 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுறதை நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் முடிஞ்ச ஆராய்ச்சி பண்ணுங்க, பயன்படுத்தி பாருங்க. நம்பிக்கை இல்லாம பயன்படுத்தினா முழு பலன் கிடைக்காதுங்கிறது பிரபஞ்ச விதி, ஜோதிட விதி. ஆனா முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல கிடைக்கிற ஒரு 10% பலன் இருக்குல்ல, அதுவே உங்களை பிரமிக்க வச்சிடும். அதுக்குதான் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி பாருங்க. உங்களை மாற்றி காட்டும் அந்த மந்திரங்களும் பரிகாரங்களும். மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்நாள் முழுக்க கஷ்டங்களை ஜெயிச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா, அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறணும் அப்படின்னா மிதுன ராசியின் நாயகனான புதன் பகவானை புதன்கிழமையில வணங்குங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு கம்மியா கிடைக்குது தீப எண்ணெய், கம்மியா கிடைக்குது பூஜை பொருள், இந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க. அலட்சியமா செய்யாதீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இறைவன் பதில் சொல்லி ஆகணும். நீங்க செய்யக்கூடிய அலட்சிய பொருளாக தரமில்லாத ஏனோ தானோன்னு பயன்படுத்துற பூஜை பொருள் இருக்குல்ல, அது குப்பைக்கு சமம். ₹1 செலவு பண்ணாலும் தரமான பொருளா வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய பூஜை பொருட்கள் நிறைய செலவு பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு பொருள் வாங்குறோமா, ஒரு நெய், சுத்தமான நெய் வாங்குவோம். ஒரு எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்குவோம். இப்படி சுத்தமான பொருட்களை பயன்படுத்தும் போது 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்ப புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புதன் பகவானை. அது மாதிரி புதன் பகவானின் அம்சமா இருக்கிற பெருமாளை வணங்கி வாருங்கள். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது. அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கும் போது புதன் வெள்ளிக்கிழமையில கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களது செல்வத்தை கொடுக்கிறது மாதிரி உங்களது அதிபதி புதன் அன்னைக்கு
பணத்தை கொடுக்காதீங்க, வெள்ளிக்கிழமையில கொடுக்காதீங்க. அது மாதிரி புதன்கிழமையில பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விசேஷத்துக்கும் போங்க. இந்த மாதிரி ஆன்மீகத்துல நீங்க நடந்துக்கும் போது உண்மையா உங்களுக்கான பலன், உங்களுக்கான ஆற்றல், உங்களது திறமையை இது வெளியில கொண்டு வரும். இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனையில் மூழ்கி இருங்க, தெளிவா சிந்திப்பீங்க. ஆன்மீக சிந்தனையில் யார் ஒருவர் ஆழமாக முத்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தெளிவான பாதை கிடைக்கும், நேர்மையான பாதை கிடைக்கும். யாராலே அவங்கள தொட முடியாது, ஏன் நினைச்சு பார்க்க கூட முடியாது. இவங்களுக்கு துரோகம் செய்வோம், இவங்களை கஷ்டப்படுத்துவோம், இவங்களை சித்திரவதை செய்வோம் அப்படின்னு யாராலும் மனசால கூட நினைக்க முடியாது. முக்கியமா வரப்போற வரலட்சுமி விரதம் அற்புதமான ஒரு விரதம், பயன்படுத்திக்கங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு இருந்து முறைப்படி பூஜை செஞ்சு அன்னை மகாலட்சுமியை வரவேற்று உங்க வீட்டில் அந்த பூஜையில கலந்துகிற பெண்களுக்கு அந்த பொருட்கள்லாம் கொடுப்பாங்க தானமா. அதெல்லாம் கொடுத்தீங்க அன்னைக்கு அப்படின்னா கணவருக்கு நீண்ட ஆயுள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம், நல்ல கணவன், அதுபோல புகழ், செல்வம், இன்னும் சொல்ல போனா 16 வகையான செல்வம் அன்னைக்கு கிடைக்குமா. 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைச்சு வரலட்சுமி விரதம் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து போகும். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரிவு இருந்தாலும் இந்த விரதத்தை முறையா இருங்க. இதை பத்தின விளக்கத்தை அடுத்த வீடியோல நான் விளக்கமா சொல்றேன், எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. முறையா இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அத்தனை பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில இருந்து விலகும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், நல்ல கணவன் அமைவார்கள், கணவன் இருந்தால் ஆயுள் நீடிக்கும், 16 செல்வங்களும் நம்ம குடும்பத்துக்கு வரும். வரலட்சுமி விரதத்துல அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதை விட அன்னைக்கு அந்த விரதம் இருந்து 4 பெண்களுக்கு அந்த தான பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பலன் இருக்கு தெரியுங்களா. இதெல்லாம் யார் தெரியுமா செய்வாங்க, நல்லா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கும், பணக்காரர்கள் வீட்டில் நடக்கும். அவங்களுக்கு அந்த உண்மை புரியும், அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க. அந்த வாழ்க்கையை நம்மளும் எடுத்தோம், அதில் நம்மளும் பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அவ்வளோ பெரிய செல்வங்கள், அவ்வளோ பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதங்கிறது அற்புதமான விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தில் கொடுக்குற தானமாக கொடுக்குற அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த கிட்டு அவங்கள்ட்ட இருக்கு, புக் பண்ணிக்கங்க. அதை வாங்கி வரவங்களுக்கு கொடுங்க. அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்குதா, தரமானதா கிடைக்குதா, சுத்தமானதா கிடைக்குதா அப்படின்னா பக்கத்துலேயே வாங்கிக்கிங்க. இல்லை தரம் சுத்தம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, கலப்படம் இருக்கு அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை பல பூஜை பொருட்கள் இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடன் குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கு, கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்கு, கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறோம், அதிலிருந்து மீள முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் அருமையா வேலை. ஒரே ஒரு விளக்கு பரிகாரம் தான், இதை செஞ்சாலே போதும். கடன் தீர்க்கும் பரிகாரங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. என்ன பண்றீங்க, திங்கட்கிழமை இரவு, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி 27 மிளகுகளை எடுத்து ஒரு வெள்ளை துணியில முடிச்சு தலையணைக்கு அடியில வச்சு படுத்துக்குங்க. யாரு பேர்ல அதிக கடன் இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யும். இந்த மிளகு முடிச்ச செவ்வாய்க்கிழமை காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டுல தீபம் தூபம் இதெல்லாம் செஞ்சு அந்த முடிச்ச கடவுள் முன்னாடி வச்சு நீங்க என்ன நினைச்சு வேண்டுகிறீங்களோ, எந்த பிரச்சனை தீரணுமோ, எந்த கடன் தீரணுமோ, யாருக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அது தீரத்துக்கான வேண்டுதலை வைங்க. இறைவா, எனக்கு சரியான நேரத்துல இவர்கிட்ட இருந்து கடனை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, அவருக்கும் பெரிய நன்றியை நான் செலுத்துறேன். அதே நேரத்துல எனக்கு இந்த கடனை அடைக்க முடியல, அதற்கு ஒரு வழியை காட்டு. நான் நல்லா இருக்கணும்னு கொடுத்த அவருடைய மனசை கஷ்டப்படுத்தாம அந்த நன்றி உணர்வோட அவருடைய கடனை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை காட்டு. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது எல்லாத்துக்கும் பெரியவர் சிவனோ, இந்த வேண்டுதலை வையுங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகு முடிச்சிய காலையில சிவன் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அகல்ல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கிங்க. கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சுக்கிட்டு தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், வீட்டுக்கு உணவுக்கு எண்ணெய்கள் இப்படி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணி எண்ணெய் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்ல, பூஜை பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாமே இவங்கள்ட்ட கிடைக்கும், முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப இந்த சுத்தமான எண்ணெய அந்த அகல்ல ஊத்தி அந்த அகல்ல அந்த மிளகு முடிச்ச வச்சு அந்த எண்ணெயில ஃபுல்லா முழுகணும். அந்த மிளகு முடிச்சு, அந்த மிளகு முடிச்சோட நுனிப்பகுதி இருக்குல்ல, அதை ஒரு திரி மாதிரி திரிச்சு அதுல தீபம் ஏத்துங்க, அதாவது விளக்க ஏத்துங்க. அந்த நேரத்துல முருகன் மந்திரத்தை மனமுருகி சொல்லுங்க, மனமுருகி வேண்டிங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. வாய்க்குள்ளார சொன்னாலும் பொறுமையா சொல்லுங்க. 27 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ உங்களால எவ்வளவு எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் கிளீம்
க்ளௌம் சௌம் நமக. தெளிவா இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு அற்புதமான மந்திரம். நான் சொன்ன எண்ணிக்கையில இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வெளியில வாங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த நிமிஷமே உங்களுக்கு அது விலகினது மாதிரி ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க, ஒரு அமைதி பிறக்கும். கடனை அடைஞ்சது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாகும். அந்த எண்ணமே அந்த கடனை அடைக்கும். பனி போல அந்த கடனை விலக்கி உங்களுக்கு அருள் புரிவார் முருகப்பெருமான். ஆனந்த வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் இந்த கந்தன். அதனால இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்க. மனமுருக எல்லா தெய்வங்களையும் வேண்டிவிட்டு வீட்டுக்கு வாங்க. இந்த மிளகு தீப பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யுங்க, விட்டுறாதீங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் படிப்படியா அது குறைய ஆரம்பிச்சு. இல்லைங்க எனக்கு கடன் பிரச்சனைலாம் இல்ல, தொழில எதிரிகள் பிரச்சனை இருக்கு, செய்வினை, பில்லி சூனியம், கந்திஷ்டி பிரச்சனை ஓவரா இருக்கு வீட்டுல, எங்களால வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதே பரிகாரத்தை செய்யுங்க. அந்த மனமுருகி கேட்கறீங்களா, அதற்கான பதில் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எப்ப தொடங்கணும் அப்படின்னா தேய்பிறை திதி அன்னைக்கு தொடங்குறது நல்லது. நம்ம மனுஷங்கள்ட்ட வாங்கின கடனுக்கு மட்டும் இல்ல இந்த பரிகாரம்ங்கிறது. சீட் எடுத்திருப்போம், இஎம்ஐ கட்டுவோம், பேங்க்ல லோன் வாங்கியிருப்போம். இந்த கடனை எல்லாம் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னா இந்த மிளகு தீப பரிகாரம் மிக மிக முக்கியமான. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். நம்ம என்னைக்கு வேணாலும் கடனை கொடுப்போம். அப்படி எப்பொழுதுமே கொடுக்காம வாங்காம செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடன் வாங்குங்க, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடனை கொடுங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஏன் செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்க கூடாது, வாங்க கூடாது அப்படின்னு சொல்றது தெரியுமா? மெயினா கொடுக்கறவங்க செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடன் உடனே அடைஞ்சிரும். இதுக்கு இதுதான் அர்த்தம். இதை புரிஞ்சிக்காம கடனை அடைக்கிறவங்கள என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை போய் கடனை கொடுக்க கூடாது, அது கடன், அப்ப நம்ம வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை இல்லை. செவ்வாய்க்கிழமை வாங்குற கடனும் கொடுக்கிற கடனும், கடன் வாங்கினா சீக்கிரம் அடையும், கடன் கொடுத்தா மறுபடியும் கடன் வாங்க மாட்டோம். இதுதான் செவ்வாய்க்கிழமைக்கான அற்புதம். இதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. செவ்வாய்க்கிழமை கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்க கூடாதுங்கிற ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். யாரு? இந்த கடன் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அடுத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிறாங்கள, அவங்க ஏற்படுத்தின ஒரு அவதூறு தான் இந்த செவ்வாய்க்கிழமை பணம் வாங்க கூடாது, கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப இந்த நாள்ல கடனாக பெற்ற தொகையை திருப்பி கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்ல, இந்த பரிகாரம்லாம் என்னால செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்ல, முருகப்பெருமான போய் வணங்குங்க. சிவன் கோவிலுக்கு போய் அல்லது முருகனுக்குன்னு இருக்கிற சன்னிதானத்துல போய் வணங்குங்க. மனமுருகி வணங்குங்க. கண்ணீர் துளி கசிய வேண்டுங்க. முருகா, எல்லா பிரச்சனையும் உன் காலடியில கொட்டிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னுடைய உடல் மட்டும்தான் உனக்காக இருக்கு, என்னுடைய உசுர் மட்டும்தான் உனக்காக இருக்கு, நீ எதை வேணாலும் எடுத்துக்க, என் பிரச்சனையை உன் பிரச்சனையா உன் காலடியில போட்டுட்ட, அதை பெருசா ஆக்குனாலும் உன் கையில இருக்கு, அந்த பிரச்சனைகள்ல காலில் போட்டு நசுக்குனாலும் உன் காலில் இருக்கு, நீனே பாத்துக்க முருகா. மனமுருகி வேண்டி வாருங்கள். மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்த உங்களை 2 கை அப்படியே தூக்கி விட்டா இப்படி இருக்கும். அந்த உணர்வை ஏற்படுத்துவா. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க. முழுசா நம்பினீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே முருகனுக்கு முன்னாடி நிக்காது. இப்ப நம்ம 2 பிரச்சனையை பார்த்தோம். கடன் பிரச்சனை ஒண்ணு, அடுத்தது வேலை பிரச்சனை ஒண்ணு, இப்படி பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனையினாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. பெரிய ஆளெல்லாம் வேணாங்க, கோடி கோடியா பணம்லாம் வேணாம். வீட்டுல ஒரு 1 மணி நேரம் நான் நிம்மதியா இருப்பேனா, எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மதிப்பாங்களா, என்னுடைய வேதனையை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா, அந்த காலகட்டம் வருமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற நண்பர்களும் தோழிகளும் நிறைய பேர் இருக்கீங்க. கணவன் மனைவி பிரச்சனை, பண கஷ்டம், வேலையில மன அழுத்தம், கடன் தொல்லை, காதல் தோல்வி, தேர்வுல தோல்வி, பாலியல் பிரச்சனை, 3வது நபரால நம்ம குடும்பத்துல பிரச்சனை. இந்த 3வது நபரால வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசு. எதை வேணாலும் நம்ம தாங்கிப்போம். ஆனா அது ஒரு அவமானமா, அசிங்கமா, நம்மளே நம்மள தாழ்வா நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால தற்கொலை அல்லது கொலை, தன்னையே வருத்திக்கிறது, காயப்படுத்திக்கிறது, இப்படி பல காரணங்கள் இருக்கு. நாம நேர்மையா வாழ்ந்தாலும் சில நேரத்துல குடும்பத்தாலும் சமூகத்தாலும் துயரங்களுக்கு ஆளாகிறோம். அதுக்காக நம்மளே தண்டிச்சுக்கிறோம். ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா இதற்கான தீர்வு உண்டு. இங்க பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு 1 மணி நேரம் அமைதியா இருங்க. அந்த 1 மணி நேரம் தான் உங்க அடுத்த கட்ட வாழ்க்கை. அந்த 1 மணி நேரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே புரிஞ்சிடும். அந்த 1 மணி நேரம் கடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தற்கொலை செய்யறவங்கலாம் அல்லது உங்களே வருத்திக்கிறீங்களே, ஏதாவது அடிக்கிறது, தலையால முட்டிக்கிறது, மைண்டு டார்ச்சர் ஆகிறது, கோவப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, நம்ம கோவப்படுறதுனால அடுத்தவங்களை திட்டுறது, தாக்குறது, அப்ப இந்த தவறால காலம் முழுவதுமே அவமானம், உற்றார் உறவினர், குடும்பத்தை இழக்கிறது அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூர்ல போய் வாழ்றது, இப்படி துயரங்களுக்கு மேல் துயரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மனக்கோட்டை கட்டியிருப்போம், எவ்வளவு கனவு கண்டிருப்போம். நாம பிறக்கும் போது நம்ம அப்பா அம்மா காண்கின்ற கனவு,
நாம குழந்தை பெத்துக்கும் போது நாம காண்கின்ற கனவு கோட்டை இதெல்லாம் கட்டி வச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில கோபத்துல தற்கொலை பண்ணிக்கிறோம் அல்லது அடுத்தவங்களை கொலை பண்றோம். இங்க என்ன விஷயம்னா, நம்மளை ஈண்டோருக்கும் நம்மளை சார்ந்தோருக்கும் தாங்க முடியாத இழப்பு ரொம்ப இது பெருசு. கண்ணதாசன் சொன்னது மாதிரி, வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். அந்த ஒரு மணி நேரம் யோசிங்க, எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் சரி, இந்த உலகமே உங்களை அவமானப்படுத்திருச்சா, அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியலையா, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. அதனால எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துரோகங்கள் நடந்தாலும், எத்தனை கர்ம வினைகள் நம்மளை தாக்கினாலும், தடைக்கற்களை உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு மேல வாங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.